வந்து நிக்கிறா. இவளை யார் கூப்பிட்டுருப்பா? என்னாச்சு ஸ்தபதி? ஏன் பூஜையை பாதியிலே நிறுத்திட்டீங்க? இல்ல இல்ல. ஏன் ஸ்தபதி, என்னாச்சு? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த அபிஷேகத்தை என்னால பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? இல்லைங்க ஐயா, என்னால அபிஷேகம் பண்ண முடியாது. ஐயா, எப்படியாவது நீங்க அபிஷேகம் பண்ணணும். அப்பதான் தோசை நீங்கி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண முடியும். அதுக்காக நீங்க அபிஷேகத்தை பண்ணிருங்க ஐயா. இல்ல, என்னால முடியாது. என்னால முடியாது. ஐயா, நம்பூதிரி பல தடவை சோழி போட்டு ஆத்தா கிட்ட அனுமதி வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால எப்படியாவது நீங்க அபிஷேகம் பண்ணியே ஆகணும். நான் தான் சொல்றேன்ல, என்னால அபிஷேகம் பண்ண முடியலையே. நான் பண்ணவும் விரும்பலையே. நாம நினைச்சபடியே நடக்குது. இதை அப்படியே பிடிச்சுக்க வேண்டியதுதான். ஸ்தபதி, அதான் எதனால முடியாதுன்னு சொல்றீங்க? ஏதோ காரணம். அதான் இன்னைக்கு ஸ்தபதியால அபிஷேகம் பண்ண முடியல. இன்னொரு நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கலாம். இல்ல ஆவுடை, இந்த நாளை விட்டா 6 மாசத்துக்கு திரும்ப எந்த நல்ல நாளும் கிடையாது. அதனால அபிஷேகத்தை இன்னைக்கே பண்ணியாகணும். ஸ்தபதி ஐயா, நம்பூதிரி ஐயா சொன்னதை கேட்டீங்களா? இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நீங்க இந்த அபிஷேகத்தை பண்ணியே தான் ஆகணும். நான் தான் அபிஷேகம் பண்ண மாட்டேன்னு சொல்றேனே.